கிருஷ்ணாவோட படிப்பு எல்லாத்தையுமே பார்த்த விஜயும் அவங்களோட கம்பெனிலேயே சைட் மேனேஜராக ஆக்கிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் அன்புக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் அவங்க ஆரம்பத்துலேருந்து கிருஷ்ணா கிட்ட சைட்டில் வச்சு ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்டேயுமே கிருஷ்ணாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஏன் எல்லாத்துக்கும் மேலே அன்போட பேச்சை கேட்டுட்டு அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸுமே கிருஷ்ணாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல, அவங்க சொல்கிற வேலையை பண்ணுற மாதிரி தெரியல. ஏன் கிருஷ்ணா கூட இருக்க விஜயோட பிஏவை கூட அன்பு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் கிருஷ்ணாவும் எதுக்குமே சளைக்காமல் அவங்க பாட்டுக்கு விஜய் அவங்களுக்கு அன்னைக்கு முடிக்க சொன்ன வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. முடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை விஜய்கிட்டையுமே போய் காட்டுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே போன அன்பும் இந்த மாதிரி கிருஷ்ணா அங்கே வந்து எந்த வேலையும் பண்ணலை, ஏன் அவனுக்கு பண்ண கூட தெரியலைன்னு சொல்லிட்டு அது இதுன்னு கிருஷ்ணாவை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே பேச, இதை கேட்டுட்டு காவேரி கோவத்தில் அன்புவை திட்ட ஆரம்பிக்க. ஆனால் விஜயும் காவேரியை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு அன்பு சொல்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அன்பும் அப்பாடா விஜய் நம்ம பேசினது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்கான், இதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது விஜயோட மனசை மாற்றி அந்த பையனை இந்த கம்பெனி விட்டு துரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தன்னோட வாயில் வந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி விஜயோட மைண்டை மாற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே வந்த கிருஷ்ணாவும் அவங்க இந்த மாதிரி அந்த சைட்டில் வேலை செஞ்ச எல்லா ரிப்போர்ட்டையுமே எடுத்து கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வேலை முடியறதுக்கான ஏற்பாடு செஞ்ச விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அன்பு இவன் உன்கிட்ட ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கான், உன்னோட மேனேஜர் சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, ஆனால் விஜயும் செம்ம திமுறோட என்ன சைட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்களே அது இதில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போன்னு சொல்லிட்டு சைட்டில் நடந்த விஷயம் மொத்தத்தையுமே கேமராவில் கேப்சர் பண்ணி அதை அன்புவுக்கே போட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான அன்பும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க விஜயும் காவேரியும் ரொம்பவே கோவத்தோட அன்புவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வீட்டில் இதுவும் இந்த மாதிரி பாட்டியை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் பாட்டி தாத்தா ராதான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயுமே ரொம்பவே சகஜமாகவும் பாசமாகவும் பழகிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரியோட பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த குடும்பத்தோட பாண்டிங்கில் ரொம்பவே சூப்பராகவே அட்டாச் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் விஜயும் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அன்பு சித்தப்பாதான்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவோட உழைப்பையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அவங்களோட திறமை மூலயமா எப்படியோ இவங்க எல்லாரையுமே சமாளித்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்து என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சாரதா வேற காவிரியோட வளகாப்புக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பிரபாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வளகாப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்குன்னு கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா அன்பு எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்பு மூலயமா வளகாப்பில் ஏதாவது பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.